கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டு இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய சீசர்களுக்கு சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். இப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை ஊழியத்திற்காக அனுப்பும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி வரும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அதற்கு முந்தின வசனங்களிலே அவர் அங்கே ஒரு ஓமையை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் வேலையில் இருந்து வந்து அவன் சாப்பிடுவதற்காக வந்து அமருகிறான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் வந்து அவனுக்கு சாப்பிடுவதற்கு எல்லா ஆகாரத்தையும் கொடுக்கிறார்கள், வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதன் தனக்கு ஊழியக்காரன் வைத்த ஆகாரத்தை அவன் புசிக்கிறான். ஒரு நாளும் நீ என்னுடைய வீட்டிலே நன்றாக வேலை செய்திருக்கிறாய், எனவே நீ சாப்பிட்டு வா, அதற்கு பின்பு நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி ஒருவரும் சொல்வது கிடையாது. காரணம், அவர்கள் அந்த வேலைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், இது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது, எனவே அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், அதை நாங்கள் செய்திருக்கிறோம், அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுலும் கூட இப்படித்தான் அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிறேன், ஏனென்று சொன்னால் அது என் மேல் விழுந்த கடமை, அதை மற்றவர்கள் செய்யட்டும் என்று சொல்லி என்னால் தள்ளி போட்டு விட முடியாது, அது எனக்குரிய கடமை, அவர் எனக்கென்று தந்த ஒரு வேலை, அதை நான் தான் செய்து முடிக்க வேண்டும், அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடியினால் அதை நான் மட்டுமே செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அதற்கென்று ஒரு மகிமையையோ ஒரு பிரதிபலனையோ நான் எதிர்பார்த்து விட முடியாது, ஏனென்றால் அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களாக கூட இருக்கலாம். நாம் ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் ஒரு வகையிலே நாம் ஊழியத்தை செய்யலாம். பிரசங்க ஊழியமோ, மற்றவர்களை விசுவாசத்திலே கட்டி எழுப்புகிற ஊழியமோ, பாடல் பாடுகிற ஊழியமோ, ஏதோ ஒரு தாளந்தை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார். இல்லை என்று சொன்னால் டிராக்ட் ஊழியமோ, ஏதோ ஒரு காரியத்தை நாம் ஆண்டவருக்காக செய்யலாம். செய்துவிட்டு நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, இதை மாத்திரம் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர, என்னால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும், நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு மேன்மையை தேடிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுக்கு நல்ல உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே லீஸ்திரா பட்டணத்திலே பவுலும் பர்னபாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வாலிபன், தாயின் கற்பத்திலிருந்து அவன் பிறந்தது முதல் கால் நடக்க முடியாதவராய், அந்த மனிதன் ஊனமுற்ற நிலைமையிலே அவன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்படி அந்த மனிதன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வாலிபனை உற்று நோக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறதை இந்த பவுல் கண்டுகொண்டார். எனவே பவுல் அவனை பார்த்து சொல்லுகிறான், வாலிபனே எழுந்திரு என்று சொன்னான். இந்த வாலிபன் பாருங்கள், நடக்க முடியாதவனாய், கால்கள் விளங்காதவனாய் இருந்த ஒரு வாலிபன் அங்கே எழும்பி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாளும் நடக்க முடியாதவன், மற்றவருடைய உதவியினால் நடந்து கொண்டிருந்தவன் திடீரென்று சொல்லி வாழ்க்கையில முதலாக அவன் எழுந்து நடந்து விடுகிறான். இதை பார்த்த உடனே அங்கே உள்ள ஜனங்கள், லீஸ்திராவில் உள்ள ஜனங்கள் எல்லாரும், தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்முடைய மத்தியிலே வந்து விட்டார்கள் என்று சொல்லி அங்கே பவுலை மெர்க்குரி என்றும் பௌர்ணபாவை யூப்பித்தர் என்று சொல்லி தம்முடைய தேவர்களுடைய நாமங்களை அவர்களுக்கு தரிப்பித்து மாடுகளை கொண்டு வந்து அவர்களுக்கு பலியிடும்படியாக நிற்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், தாயின் கருவிலிருந்து அவர் பிறந்தது முதல் நடவாமல் இருந்த ஒரு வாலிபனை நடக்க செய்து விட்டார்கள். பெரிய ஒரு அற்புதம் நடந்து விட்டது. இந்த சம்பவத்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. திடீரென்று சொல்லி இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்து விட்டதே. அப்படியானால் இவர்கள் தேவர்கள் தான், இவர்கள் மனிதர் அல்ல, சாதாரண மனிதர்கள் அல்ல என்று சொல்லி பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பெரிய ஒரு மரியாதை செய்கிறார்கள். பூ மாலைகளை கொண்டு வருகிறார்கள், மாடுகளை கொண்டு வந்து அங்கே அவர்களுக்கு பலியிடும்படியாக அவர்கள் அங்கே முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், பவுலும் பர்னபாவும் வந்து அந்த மனிதர்களை தடுத்து விட்டு அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு மரியாதை செய்ய வேண்டாம். காரணம், நாங்களும் உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷர் தானே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான், சாதாரண ஒரு மனிதர்கள் தான், ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், அவ்வளவுதான். உங்களைப் போல நாங்களும் மனிதர்கள் தான். உங்களைப் போல எங்களுக்கும் பசி உண்டு, எங்களுக்கும் வேதனை உண்டு, எங்களுக்கும் சரீரத்திலே கஷ்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. உங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் தான். இந்த மனிதன் விடுதலையோடு எழும்பி நிற்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் இந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அங்கே வந்த மகிமை, கனம் அத்தனையும் அவர்கள் திருப்பி விடுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் சாதாரண மனிதர்கள், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நடந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் அதுதான். வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஆண்டவருக்காக எத்தனை அரிய காரியங்களை செய்தாலும், உங்கள் கைகளினால் ஆண்டவர் பெரிய அற்புத அடையாளங்களை செய்தாலும், உங்கள் மூலம் அநேக ஆத்துமாக்கள் மனம் திரும்பினாலும், ரட்சிக்கப்பட்டாலும், விடுதலை அடைந்தாலும், பிசாசுகள் அலறி ஓடினாலும், யாரால் நடந்தது என்று சொன்னால் இது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நடந்தது. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், சாதாரண மனிதன், பாடுள்ள மனிதர்கள் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மகிமையை கொண்டு வருவோம் என்று சொன்னால், மெய்யாகவே ஆண்டவர் நம் மூலமாக அவருடைய நாமும் இந்த பூமியில மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, அவரு மகிழ்ச்சி அடைவார். என் ஊழியக்காரன், என் பிள்ளை உண்மையுத்தவமான ஊழியக்காரன் என்று சொல்லி நம்மை அழைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஊழியத்தின் வாழ்க்கையில தந்து ஒவ்வொரு வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.